ஒரு காலத்தில் அடர்ந்த காடு ஒன்றில் சுறுசுறுப்பான ஒரு குட்டி அணில் வசித்து வந்தது. அதன் பெயர் சிட்டு. சிட்டு உழைப்பாளிதான், ஆனால் சில சமயங்களில் கொஞ்சம் பேராசையுடன் இருக்கும். ஒரு நாள் சிட்டு காட்டில் ஓடி விளையாடிக் கொண்டிருந்தபோது தரையில் மிகவும் பெரியதாகவும் நன்கு பழுத்ததாகவும் உள்ள ஒரு மாம்பழத்தை கண்டது. ஆஹா, எவ்வளவு பெரிய மாம்பழம்! இதை யாருக்கும் தெரியாமல் நான் மட்டும் தனியாக சாப்பிட போகிறேன் என்று நினைத்து சிட்டு சந்தோஷத்தில் துள்ளியது. சிட்டு அந்த பெரிய மாம்பழத்தை தூக்க முயற்சித்தது. ஆனால் அது அதன் உடலை விட மிகவும் கனமாக இருந்ததால் பழத்தை உருட்டி ஒரு பாறைக்கு பின்னால் மறைக்க பார்த்தது. ஆனால் உருண்டு ஓடிய பழம் மீண்டும் சிட்டுவின் கையை விட்டு விலகிச் சென்றது. அப்போது சிட்டுவின் நண்பர்களான ஒரு முயலும் ஒரு கிளியும் அங்கே வந்தன. முயல், சிட்டு, ஏன் தனியாக சிரமப்படுகிறாய்? அவ்வளவு பெரிய பழத்தை உன்னால் தனியாக கொண்டு செல்ல முடியாது. நாங்கள் உனக்கு உதவட்டுமா என்று கேட்டது. தனியாக சாப்பிடுவதற்காக சிட்டு ஆரம்பத்தில் மறுக்க நினைத்தது. ஆனால் அந்த மாம்பழத்தை தனியாக சாப்பிட முயற்சித்தால் அது வீணாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டது. சிட்டு, நண்பர்களே, மன்னிக்கவும், நான் பேராசையுடன் இருந்தேன். வாருங்கள், நாம் அனைவரும் சேர்ந்து இதை சாப்பிடலாம் என்று அழைத்தது. 3 நண்பர்களும் மாம்பழத்தை சிறிய துண்டுகளாக பிரித்து சாப்பிட்டனர். தனியாக சாப்பிடுவதை விட நண்பர்களுடன் சேர்ந்து உண்டபோது சிட்டுவுக்கு மகிழ்ச்சி இரட்டிப்பானது.